அவங்க கருணையினால எங்களுக்கு ஆற்றல் வந்து தலைப்பில்லாமல் நாங்கள் எப்பயுமே சூரியபவனோட பிரகாசமாக இருக்கும். எங்களுக்கு கருணையினால இருந்தாலும் அந்த புகழுங்கிற மாயை வந்து இடையில எங்களை நிறைய தொந்தரவு பண்ணுறதில் நிறைய பொய்மை ஏற்படுது. அது எல்லாருமே கருதுறாங்க. அது பொது தெரிஞ்சு அதுக்கு நம்ம வழிகாட்டுதல் கொடுக்கணும். அதோட இன்னொரு கேள்வியும் கொடுத்துருக்கோம். அப்பாவோட எல்லாருமே நெருங்கி இருக்கிற உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. இதில் சிலர் நெருங்கி இருக்கிறதாவும் சிலர் தள்ளி இருக்கிறதாவும் சில நேரம் அதை உணர்றாங்க. அது கூட எங்களுக்கு மானசிக நிலை தான் பரிபூர்ண எங்களுக்கு உணர்ந்துருக்கீங்க. அதை உணர்ந்து கொடுத்தோம். அந்த அப்பா கல்வி இழந்து இதை இழந்து நீங்கள் இருக்கிறது வந்து அதை துணி கூட மாத்திரம் அது அனுபவமாக நிறைஞ்சிருக்கீங்க. நீதி போல அது எந்த மாற்றுக்கிறதுல பரிபூர்ணமாக இருக்கும். இருந்தாலும் எல்லாரும் அதை தெரிஞ்சுக்க நீங்கள் கோரிக்கை. கலியுகத்தில் மானிடர்களோடு மானிடர்களாக அமர்ந்து அவர்களோடு உறவாடி கலந்துரையாடி அவர்கள் செய்கின்ற அனைத்து வைபவ நிலைகளுக்கும் அவர்களோடு கலந்திருந்து கலியுகம் அனுபவிக்கின்ற அத்தனை நிலைகளோடு ஒன்றாக இருக்கக்கூடிய மானிடர்களுக்கு எத்தகைய வசை சொல்லும் ஏற்றும் பேச்சும் போட்டியும் பொறாமையும் வருவது என்பது கிடையாது. ஒரு தீய நிலையை நோக்கி செல்கின்ற கூட்டம் ஒரு நல் நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம், இரண்டு கூட்டங்களுக்கு இடையில் ஒருவருக்கு ஒருவர் எத்தகைய ஏற்றத்தாழ்வும் கூட்டங்களுக்கு உள்ளிருக்கக்கூடிய மாந்தர்களுக்குள் எத்தகைய போட்டியும் பொறாமையும் எழுவது என்பது கிடையாது. இது நற்செயல் புரிகின்ற கூட்டம். இது தீய செயல்களை மட்டுமே புரிகின்ற கூட்டம். இவர்களுக்குள் போட்டி பொறாமை இல்லாது, அவர்களுக்குள் போட்டி பொறாமை இல்லாது. இக்கூட்டத்திற்குள் இருந்து தீய செயல்களுக்குள் உழன்று கலியுகத்தில் யுகலோகத்தில் உழன்று கொண்டிருக்கின்ற மானிட கூட்டங்களுக்குள் இருந்து ஒரு மாணிக்கம் போல் ஒரு மானிடன் எழுகின்றான் என்றால் அவனை உற்று நோக்குகின்ற மற்றவர்கள் எல்லாம் அவன் மேல் முதலில் அவனை வசைபாடி அவனை திசை திருப்புகின்ற அத்தகைய முயற்சிக்குள் இறங்குகிறார்கள். அத்தகைய திசை திருப்புகின்ற முயற்சி எடுபடாமல் அது நடைபெறாமல் போகின்ற பொழுது அவன் மேல் அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள். அந்த பொறாமையானது வினைகளாக மாறி அவனை சிற்சில நேரங்களில் இடர்பாடுகளுக்குள் இழச் செய்கின்ற பல காரணங்கள் ஒன்றும் இறுதி நிலை அல்ல. அது இறுதியில் அவன் வெற்றி பெற்று இத்தகைய திட்டத்தோடு வந்து அவன் இணைவதற்குரிய அற்புதமான காலங்கள் காத்திருக்கும். இது ஒரு புறம். புகழ்ச்சி என்பது ஒருவனுக்கு இவன் இவ்வாறு இடம்பெயர்ந்து வருகின்ற பொழுது மானிடர்கள், நானும் மானிடன், நான் என்றால் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இச்சீடன், இவனும் மானிடன், நீயும் மானிடன், சிவபூரை தளத்தில் வந்து அமராது இதனை உற்று நோக்கி கொண்டு ஆங்காங்கு சென்று கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்ற மற்றவர்களும் மானிடன். இறைநிலைக்குள் செல்லாது கலியுகத்தில் இளவத்தில் நடைபோட்டு உணர்ந்து கொண்டிருக்கின்ற அவனும் மானிடன். இருவரும் உருவத்தில் மனிதர்கள். 2 கைகள், 2 கால்கள், 2 கண்கள், காது அனைத்தும் உள்ள மானிடர்கள். ஆனால் இருவருக்கும் உள்ளிருக்கக்கூடிய ஆற்றல் என்பது, சிந்தை என்பது, சிந்தைக்குள் இருக்கக்கூடிய என்ன ஓட்டங்கள் என்பது முற்றிலும் மாறுபட்டிருக்கும். அவ்வாறு ஓர் மானிட கூட்டத்திற்குள் இருந்து ஒருவன் தனியாக எழுந்து அவனை புரிந்து மற்றவர்களை புரிந்து உலகம் அறிந்து சித்தம் அறிந்து ஞானம் அறிந்து சிவத்தை அறிந்து ஒருவன் நடைபோடுகின்ற பொழுது அவனுக்கு புகழ் என்பது நிச்சயமாக அவனை புகழ் என்பது வந்தடையும். இது நிதர்சனமான உண்மை. அதற்கு சபை ஒரு சான்று. செல்கின்ற இடங்களிலெல்லாம் தன்னை காண்பவர்கள், உன்னை ஓரளவு புரிந்து கொண்டவர்கள், ஓரளவு என்றால் உன்னிடம் இருக்கக்கூடிய ஆன்மீக அடையாளங்கள், நீர் நடந்து கொண்டிருந்த நடத்தை நடவடிக்கைகளை வைத்து உமக்குள் இருக்கக்கூடிய இறையாண்மை நிலையை வைத்து ஓரளவு உம்மை புரிந்து கொண்டு உம்மை வணங்குகின்ற பொழுது நீர் அவனுக்கும் கீழ் அவனை வணங்க வேண்டும். அவன் ஒரு கரம் கூப்பி உனை வணங்கினால்
நீர் அவனை இருகரம் தூக்கி கால் பணிந்து வணங்கிவிட வேண்டும். இதுவே புகழ்ச்சியிலிருந்து தன்னை இறக்கிக் கொள்வதற்குரிய அற்புதமான சான்று விளக்கமாகும். தன்னை தாழ்த்த வேண்டும். புகழ்ச்சி வரும்பொழுது தன்னை தாழ்த்த வேண்டும். தனக்கு வயதிற்கு கீழ் ஒருவன் தன்னை வணங்கினாலும் அவனுக்கு கீழ் சரணாகடம் அடிந்து நீ அடிபணிந்து அவனை வணங்குகின்ற பொழுது அவனிடமிருந்து கிடைக்கின்ற புகழ் அனைத்தும் அனைத்தும் சிவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அத்துணையும் பிரபஞ்ச மகா சபையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆசானின் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆசான் அத்தகைய வணங்குதல் நிலைகளை எல்லாம் ஆற்றல் கொண்ட சிவமகா வாழைச்சித்தனின் திருவடிகளில் சமர்ப்பித்து விடுகின்றார். இதுவே தொடர்பான புகழ்ச்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய தாழ்ச்சி நிலைகளால் வரக்கூடிய புகழ் நிலையாகும். தன்னை தாழ்த்த வேண்டும், தன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். எத்தகைய புகழ்ச்சிகளை அறிந்த பொழுதும் எத்தகைய அறிவு சார்ந்த கற்றுணர்ந்த கல்வி அறிவுகள் தனக்குள் தன் சிந்தைக்குள் அமர்ந்திருந்த பொழுதும் ஒருவன் மற்றவரிடம் இவனுக்கு தெரியாத நிலைகளை கேள்வி கடைகளாக கொடுத்து அவனிடம் இருந்து தெரிந்த அவ்விடைகளின் மூலமாக தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்கின்ற பொழுது இவன் தாழ்ச்சி அடைந்து கொள்கின்றான். சூட்சமமாக தாழ்ச்சி அடைந்து கொள்கின்றான் பிரபஞ்சத்தில். ஆனால் அவன் தாழ்ச்சி அடைகின்ற பொழுது அவனை இப்பிரபஞ்சம் உயர்த்தி நிறுத்தி மேல்நிலையில் கொண்டு அமர வைப்பது என்பதே இதன் சூட்சமமாகும். அற்புதமாக அகத்தியன் கூறுகின்ற இத்தகைய சான்றே பிரபஞ்சத்திற்கு ஆன்மீக உண்மை நிலை புரிந்த ஆன்மீகவாதிகள் கூறுகின்ற சான்றாகும். எவனிடத்திலும் அடிபணிவு என்பது இக்கலியுகத்தில் கிடையாகும். இதுபோன்று சச்சங்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சபை சீடர்களாக சபையின் சீடர்களாக சித்தனுடைய சீடர்களாக இருப்பவர்களை தவிர வேறு எவருக்கும் அடிபணிவு என்பது இயல்முனை அளவு கூட கிடையாது. தான் தன்னுடைய இல்லத்திலே அடிபணிவு நிலைகளை கடைபிடிக்காத பொழுது அவன் எவ்வாறு சமூகத்தில் அடிபணிவு நிலைகளை கடைபிடிக்கும்? அடிபணிவு என்பது அவனுக்கு தாழ்ச்சி அடைந்து அவனை விட்டு அகன்று அவனிடம் தாழ்ச்சி அடைவது அல்ல. சூட்சமமாக தன்னை தாழ்த்திக் கொள்கின்ற நிலையையே அகத்தியெல்லாம் உணர்த்துகின்றது. புகழ் உச்சிக்கு ஒருவன் செல்கின்ற பொழுது அவன் அடிபணிந்து தாழ்ந்து சிவத்தை வணங்குகின்ற பொழுது அத்துணை புகழையும் சிவத்தின் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது சிவம் அவனை புகழ்ச்சி பெற வைத்து அவனை தன்னுடைய சிரசில் அமர்த்திக் கொள்கின்ற அற்புதமான நிலை பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையே அகத்தியம் உணர்த்துகின்றது. நிலையிலே அகத்தியம் இச்சபையின் மூலம் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. அகத்தியத்தை பறைசாற்றுகின்ற அனைவருக்கும் இத்தகைய அடிபணியின் சரணாகதி என்பது நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அவ்வாறு கடைபிடிக்கப்படுகின்ற சூழலிலே பிரபஞ்சம் உன் திருவடிகளில் வந்து உமக்கு தாழ்வணிந்து நிற்கும் என்பதையே அகத்தியம் உணர்த்துகின்றது. அவ்வாறு பிரபஞ்சத்தின் மேல் நின்று பிரபஞ்சத்தை காண்கின்ற அற்புதமான காட்சியை காட்டுகின்ற சபையாகும் இச்சபை. உம்மை அழைத்து சென்று பிரபஞ்சத்தை சுட்டி காட்டுகின்ற அற்புதமான சகடை அமர்ந்திருக்கும் சபையாகும் இச்சபை. அச்சகடையில் அமர்ந்திருப்பவன் உண்மையான ஆன்மீக நிலை கொண்ட அறிவு பொருள் சார் நிலை கொண்ட ஆசான். அச்சகடையை செலுத்துபவன் ஆசான். அச்சகடையில் சீடர்களை சிம்மாசனத்தில் ஏறி அமர வைத்து பிரபஞ்சத்தை சுட்டி காட்டுகின்ற நிலை இச்சபையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அகத்தியம் உணர்த்துகின்றோம். அவ்வாறு தன்னை தாழ்த்திக் கொள்கின்ற பொழுது ஒருவன் சூட்சமமாக உயர்கின்றான் என்பதை அகத்தியம் உணர்த்தி அகத்தியம் தாழ்வணிவோடு சிவத்தின் தாழ்வணிந்து அமர்ந்திருக்கிறது.